வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒயரிங் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸிலோட சீட் எல்லாமே மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் எல்இடி லைட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்பாட் லைட் பாக்ஸும் மாட்ட போகிறோம். அதுக்குண்டான மெட்டீரியல் எல்லாமே நேற்றே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். எல்லா மெட்டீரியலுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 ரூம்பு 2 ரூம்பு, அப்புறம் 10க்கு 20 ஒரு ஹாலு, அப்புறம் 10க்கு 8 ஒரு கிச்சன், அதே மாதிரி 10க்கு 8 ஒரு போர்ட்டிகோ. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 3 காயில் 2.5 ஸ்கொயர் mm, 1 ஸ்கொயரில் 5 காயில், அதில் ஒன்று வந்து க்ரீனு எர்த்துக்காக, 1.5ல யூபிஎஸ்க்காக ஒரு காயில். அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் 4 ஸ்பாட் லைட், ஒவ்வொரு ஸ்பாட் லைட்டும் 3 வாட்ஸில், மொத்தம் 8 ஸ்பாட் லைட் 3 வாட்ஸில் வார்ம் ஒயிட்டில் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு, ஹாலுக்கு, போர்ட்டிகோக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 11 ஸ்பாட் லைட், எல்லாமே 7 வாட்ஸில் வார்ம் ஒயிட்டில் போட்டிருக்கு. 20 வாட்ஸில் 5 டியூப் லைட், 9 வாட்ஸில் 4 எல்இடி பல்ப், 0.5 வாட்ஸில் பெட் லைட் வந்து 4 பெட் லைட். அதுக்கப்புறம் ஃபேன் ரெகுலேட்டர், 30 சுவிட்ச், 6 amps சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 30 சுவிட்ச் வாங்கியிருக்கோம். 12 பிளக்கு வாங்கியிருக்கோம். 4 ரெகுலேட்டர் வாங்கியிருக்கோம். 2-வே சுவிட்ச் 8 வாங்கியிருக்கோம். 16 amps பிளக்கு 4, 16 amps சுவிட்ச் 4, 18 மாடல் ஷீட் 1, அதுக்கப்புறம் 6 மாடலில் 4, 8 மாடலில் 3, 4 மாடல் 2, ரவுண்ட் ஷீட்டு, சீலிங் ரோஸ், இது எல்லாமே வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒயர் இழுக்க வேண்டியது தான். எல்லாமே ஒயர் இழுத்துட்டு இடையில இந்த ஜங்ஷனில் எல்லாம் கனெக்ஷன் போட்டு டேப் அடிச்சுட்டு இந்த வேலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாகவே எல்லாமே ஒயர் இழுத்துட்டு, செகண்ட் நாள் ஃபுல்லாகவே ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டு, தேர்ட் நாள் ஃபுல்லாகவே எல்லாம் சுவிட்சு பாக்ஸு இது எல்லாமே ஃபிட் பண்ணி அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் டிவி பாக்ஸ் அசம்பிள் பண்ணால் வேலை முடிச்சு. மொத்தம் 3 நாளில் 2 பேர் தான் இருக்கும். எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்சு சாக்கெட்டு எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வைக்க போகிறோம். அசம்பிள் பண்ணி வச்சுட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸு சாக்கெட் எல்லாத்தையுமே லைன் கொடுத்து வச்சுட்டா தேர்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே எல்லாமே லைன் கொடுத்துட்டு இப்போதைக்கு அப்பப்போ சின்ன வேலையை மட்டும் இப்போதைக்கு லைட் எரியிற மாதிரி, ஏன்னா ஒயர் எல்லாமே இழுத்து முடிச்சிட்டோம். அப்படிங்கிறனால லைட் எரியிற மாதிரி மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு, சும்மா 1 லைட்டு 2 லைட் எரியிற மாதிரி டெம்பரரியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு கீழே இந்த ஃபுட் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் லைன் கொடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே லைன் கொடுத்துட்டு லைட் எரிய வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபுட் லேம்புக்கு கனெக்ஷன் கொடுத்து லைன் கொடுத்தோம். பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம் நல்லாவே அடிச்சுது. இதே டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸாக நல்லா ஃபுல் வெளிச்சமாக இருக்கும். டைல்ஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. பட் டைல்ஸ் போட்டு ஃபுட் லேம்ப்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேலே பெட் லேம்ப் போட வேண்டிய அவசியமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் பெட் விட்டு கீழே இறங்கினாவே உங்களுக்கு வெளிச்சம் நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேலே எதுவுமே வைக்கிறதுல பெட் லைட்டுக்காக எதுக்கும் ஒரு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்காக தான் மேலே ஒரு பெட் லைட்டுக்கு வச்சுருக்கோம். இருந்தாலுமே ஃபுட் லேம்புக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறனால நம்ம ஃபுட் லேம்ப் தான் கீழே எப்பவுமே மாட்டுறது. ஏன்னா அதான் நீங்கள் நைட்டுக்கே எந்திரிச்சிங்க அப்படின்னா கீழே லைட் இருக்கிறனால கண்ணு கூசாமல் இருக்கும். அதனால தான் நம்ம மேலே ஒரு பெட் லைட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருது. இருந்தாலுமே கீழே ஒரு ஃபுட் லேம்ப் மாட்டிடுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் மட்டும்தான். கிச்சனிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமு, 2-வே சுவிட்ச் எல்லாத்தையுமே சுவிட்ச் பூராமே எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு போட்டு அசம்பிள் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேலையே இன்றைக்கி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அடுத்த 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ் மாட்டுறது மட்டும்தான். அது வந்து சிம்பிள் வேலை தான். அப்படிங்கிறனால எல்லாம் ஏன்னா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கனெக்ஷன் கொடுத்து வச்சுட்டு அப்படிங்கனால எடுத்து ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் பண்ண வேலையை முடிஞ்சு. 3 டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவது நாளில், அதாவது 2.5 நாள் தான் வேலை. 2.5 நாளில் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். லைட்டில் ஆன் பண்ணி கட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.